நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பராக ஆகிட்டு தயான் ஸ்ரீனிவாசன் சூப்பர் ஆக்டிங். நிவின் போலியும் சூப்பராக தான் இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. நான் லிட்டரலி எமோஷனல் ஆகிட்டேன். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கதைனால ரொம்ப நல்லா இருந்தது. லைக் நல்லா இருந்தது. லவ்வர்ஸ் மூவி மாதிரியே எடுத்துகிட்டு போகாமல் லவர் சீன்ஸ் நிறைய இருக்கும்னு நினச்சேன். பட் அது மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட் சீன்ஸ் மாதிரி நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் சூப்பராக தான் இருந்தது. எல்லாருக்கும் கன்வே ஆகும். அது பார்க்குறவங்கள பொறுத்து ஒரு மைண்ட் தாட் ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அது பார்க்குறவங்கள பொறுத்து. என்னை பொறுத்தவரையும் எனக்கு படம் பிடிச்சிருந்தது. நிவின் பாலி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது. படம் நல்லாயிருக்கு. ஒன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப தன்னம்பிக்கையாக இருந்துச்சு. 7 கழுத வயசானாலும் சினிமாவில் ஜெயிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. ஸோ நம்ம வயசு முக்கியம் இல்லை, நம்ம கான்ஃபிடென்ஸாக ரசனையோடு இருந்தால் எப்போ வேணுமாலும் ஜெயிக்கலான்னு சொல்லியிருக்காப்புல. ஒன்ஸ் வாட்ச். நிவின் பாலி ரொம்ப டேரிங்கான அந்த கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. நல்லா இருந்துச்சு. நிவின் பாலி இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயோ சுத்த போர் இல்லை அது ரொம்ப லேகாக இருக்குது. படம் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஹைப் கொடுத்துட்டே இருக்குது. ரொம்ப லேகாக இருக்குது. ஓகே பிடிக்கல சுத்தம். அது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸு சினிமாவில் ட்ரை பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒரு ஹைக் போகும், இன்னொருத்தர் வந்து கீழே போவாங்க. அந்த மாதிரி இருக்குது. சுத்த போர், பார்க்கவே முடியாது. ஒரு நெப்போட்டிசம் படம் மாதிரி இருக்குது. எல்லாமே இந்த மேலாம் ஸ்டுடியோ ஓனர் பையன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மோகன்லால் பையன் இருக்குது, வினீத் ஸ்ரீனிவாசன் பையன் இருக்குது, பிரியதர்ஷன் பொண்ணு இருக்குது. எல்லாமே ஒரு நெப்போட்டிசம் மாதிரி. சோஷியல் மீடியா வந்து ஓவராக ஹைப் கொடுத்துட்டே இருக்குது. சுத்த போர் படம். நிவின் போலி இடம் மட்டும்தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அது கூட இல்லைன்னா படம் சுத்த வேஸ்ட்டு. காமெடி வரக்கா இல்லை, நிவின் போலி இடம் மட்டும்தான் வரக்காது. படம் ஃபுல்லாக லேகாக தான் போயிட்டு இருக்குது. எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் கனெக்ட் ஆகலை. நிவின் போலி இடம் மட்டும்தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பாக்கி எல்லாம் சுத்த போர். ஓவராக என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வினீத் ஸ்ரீனிவாசன் அண்டு இவருடைய மோகன்லாலுடைய பையனோட காம்பினேஷனில் 2வது இது படம். ஹிருதயத்துக்கு அப்புறமா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இருப்பாங்க. கேரளா சினிமா அண்டு தமிழ் ஆடியன்ஸ் கூட வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பாங்க. ஏன்னா அந்த காம்பினேஷன் வந்து இதுக்கு முன்னாடி படம் பயங்கரமாக பெரிய லெவல் ஹிட்டு ஹிருதயம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருக்கும். ஆனால் இது அப்படியே ஏதோ நினச்சிருக்காங்க, அது தலைக்கீழே மாறி இருக்குது. ஒரு ஃபன்னி திங்ஸ் செகண்ட் ஹாஃபில் இருந்தால் கூட படம் ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது பெரிய ஏமாற்றம் தான். வினீத் ஸ்ரீனிவாசன் வந்து மலையாள சினிமாவோட முக்கியமான ஒரு பெரிய ரைட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர். இந்த ஸ்கிரிப்டில் இந்த கதையில் சறுக்கியிருக்காங்க. ஸோ நாட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பெருசாக ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது. கதை ரொம்ப டெப்த்தாக ஸ்ட்ராங்காக இல்லை. கதை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக மூவ் ஆகி போனால் கூட ஒரு முக்கியமான ஒரு லாஜிக் வந்து அந்த லாஜிக் வந்து ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கோட்டை விட்டுருக்காங்க. அங்கேருந்தே அந்த கதை தடுமாற ஆரம்பிச்சிருது. ஸோ கதை அப்படிங்கிறது ஒன்றும் கரெக்டாக இல்லை. அப்படிங்கிறதுனால ஸ்கிரிப்டும் அவங்களால கரெக்டாக பண்ண முடியல அப்படி தான் சொல்லணும். வந்து ஒரு ஐடியா இருந்திருக்கு, பட் கதையாக ஒரு நல்ல கதை இல்லை. நல்ல கதை இல்லாதனால நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இல்லை. மற்றபடி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்துக்காக நிறைய ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான். நிவின் பாலியாக தானே வந்திருக்காரு. அவர் நிவின் பாலியாக வர வச்சுருக்காங்க. அவர் எப்படி அதுக்கு சம்மதிச்சார் அப்படின்னு தெரியல. மேபி வினீத் ஸ்ரீனிவாசன் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டு படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகும். ஆக்சுவலி அந்த போர்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் அதை வச்சு மட்டுமே படம் ஓடுன்னு சொல்ல முடியாது. அவராகவே வந்திருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த ஏரியா தான் கொஞ்சம் படத்தை ரிலாக்ஸேஷன் பண்ணக்கூடிய ஒரே ஏரியா வந்து இந்த நிவின் பாலி வரக்கூடிய ஏரியா மட்டும்தான். மற்றபடி இது பிலோ ஆவரேஜ் தான். அவர் முழுக்க அந்த ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு. ஆனால் டுவார்ட்ஸ் எண்டு வந்து படம் ஃபுல்லாக ஒரே சோகம், நெகட்டிவாக இருக்குது. அவர் கொடுத்தது அவர் பண்ணியிருக்காரு, டைரக்டர் நம்பியிருக்காரு, அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும் தெரியல. அதுதான் அவங்களோட குழப்பமே. அதுதான் படம் வந்து என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்லணும்னு அவங்களுக்கு அவங்க குழம்புனது தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு சினிமா பேக்ட்ராப்பில் ஒரு கதை பண்ண நினச்சிருக்காங்க. சினிமா பேக்ட்ராப் எடுத்துக்கிட்டாங்க. பட் கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதையாக இல்லைங்கிறதுனால அந்த கதைக்கான ஒரு மோட்டிவ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைனால ஒரு பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. ஓவராலாக ரொம்ப ஏமாற்றம் தான், ஆவரேஜ் தான். படம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். ஹிந்தி, அந்த மாதிரி மலையாளம், அந்த மாதிரி பார்க்குற தமிழ் படங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நண்பர் கூட வந்து பார்ப்பேன். அதில் ஸ்கிரிப்ட் வைஸாக திரைக்கதை, வசனம், மியூசிக்கு, திரைக்கதை எப்படி எழுதியிருக்காங்க, காட்சி அமைப்புகளை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்லாம் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க நிறைய. அந்த படத்தை பற்றி பின்னாடி பழைய காலத்தினுடைய
அந்த காட்சி அமைப்புகளை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்த காட்சி நகர்வுகளில் கொஞ்சம் தொய்வடைஞ்சிருக்கு. படம் பார்த்திங்கன்னா ஒரு திரைக்கதையாக அதை ஒரு ஸ்கிரிப்டாக கொண்டு போகிறதுல தொய்வு இருக்குது. மற்றபடி காட்சி அமைப்புகளை அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நம்ம காட்சிகளை வந்து ஒரு சிறப்பாக அமைச்சிட்டா மட்டும் படம் ஓடிடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் கதை வந்து அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக ஆகணும்னு நினச்சி வராங்க, இயக்குனர் ஆகணும்னு வராங்க. ஆனால் வந்துட்டு அவங்க அதுவும் ஆகிடுறாங்க. ஆனால் அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிறத கொண்டு போயிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டா அதை விட்டுட்டு அதை கொடுத்துட்றாரு. மீண்டும் அதுக்காக அது எனக்கு வேணும் அப்படின்னு அவர் வந்து கிரெடிட்டு கேட்குறாரு. அது அவருக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா அவர் அடுத்துக்கும் பிறகு அவருக்கு திறமை இருக்குது, அவர் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்தால் தான் இந்த கதையை வந்து வேறு திசையில் கொண்டு போய் அது ஒரு வெற்றிகரமான திரைக்கதையை மாற்றி இந்த படத்தை வந்து ஜெயிக்க வச்சிருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். படத்தை வந்து பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம். கதையாக வந்து கனெக்ட் ஆகிறது வந்து ரொம்ப டீப்பாக வந்து கனெக்ட் ஆகலை. ஒரு ஆடியன்ஸை வந்து ஈர்த்து உட்கார வைக்கக்கூடிய கதையாக இல்லை. திரைக்கதையும் கதையும் வந்து அந்தளவுக்கு இல்லை. அந்த டைரக்டரை பற்றி நண்பர் சொல்லி தான் தெரியும். ஏற்கனவே ஒரு நல்ல படம் அவங்க ஹிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகுமா என்னன்னு தெரியல, டவுட்டு தான். அதை வந்து ரசிகர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்களோட நடிப்புலாம் மிகச்சிறப்பாக தான் இருக்குது. படம் அவங்க மோகன்லாலோட பையனோட நடிப்பு, அவரும் இருவருடைய நடிப்புமே சிறப்பாக தான் இருக்குது. அந்த நடிப்புக்கு உண்டான பலனை வந்து இந்த படம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த திரைக்கதையில் அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கிரிப்ட் வைஸாக வந்துட்டு படம் லென்த்தாக இருக்குது, குழப்பங்கள் நிறைய இருக்குது. நம்ம வந்து டேரெக்டாக ஒரு படத்தை வந்து இப்போ பேன் இண்டியா மூவி அப்படின்லாம் நிறைய மூவிகள் வருது, நம்ம அதை பார்க்குறோம். அதில் வந்து விஷயங்கள் இல்லைனா கூட ரசிக்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து படத்தோட கனெக்ட் ஆகிடுவாங்க. இந்த படத்தில் நம்ம வந்து கனெக்ட் ஆக முடியல அப்படிங்கிற விஷயம் இதில் இருக்குது. நிவின் பாலி வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. அவருடைய பொசிஷனை வந்து அவர் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார். மற்றபடி படம் வந்து கொஞ்சம் தொய்வாக தான் இருக்குது. காமெடிலாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மொழி தெரியாதனால ரசிக்க முடியல. மற்றவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா அவங்க கனெக்ட் பண்ணலை அவங்க படத்தை. திரைக்கதையாக ஸ்கிரிப்ட் வைஸாக வந்து எனக்கு கனெக்ட் ஆக முடியல ஒரு ரசிகராக. பாசிட்டிவ்னா மியூசிக் நல்லா இருக்குது, அவர்களுடைய நடிப்பு நல்லா இருக்குது, காட்சி அமைப்புகள் நல்லா இருக்குது. அவங்க திரைக்கதையில் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கலாம். ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்க கொடுத்த ஹிட்டு மாதிரி இந்த படம் இருக்காதுங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. ஐ லவ் இஸ் ஆக்டிங். நான் இதுலேயே ஹிருதயம் படமோட மோஸ்ட் ஆஃப் த கேஸ்டிங் இங்கே தான் எடுத்திருந்தாங்க. எனக்கு மோஸ்ட்டாக அப்படியே பிடிச்சிருந்தது. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியல. ரெண்டுமே தனித்தனி படம், கேஸ்டிங் சேமாக இருந்தாலுமே டிஃப்ரெண்ட் படம்னு ரெகனைஸ் பண்ணி சொல்ல முடிஞ்சு. ஐ லவ் இஸ் ஆக்டிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்லா பிடிச்சிருந்துச்சு, நல்லா வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ்னால ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, லைக் நிறைய இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு விஷயத்துக்கோசம் வெயிட் பண்ணணும். இது சினிமா ரிலேட்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு விஷயம் நம்ம கிடைக்கணும்னா அதுக்கோசம் காமன் கூலாக இருந்து அதை இது பண்ணிக்கணும். எப்போவுமே பழைய டேரக்டராக இருக்கிறவங்க மறுபடியும் படம் பண்ண வரப்போ அவங்க அதே மாதிரி தான் வேவில் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு. லைக் நிறைய கனெக்டிங் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு ஃப்ரெண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னா அந்த ஃப்ரெண்டை எப்போவும் விடாமல் ஹெல்ப் பண்ணானா இல்லையான்றதை ஒரு தெரிஞ்சுக்கிறது இந்த படம் காட்டும் நிறைய விஷயத்தில். எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து யாருக்குமே ஸ்கோப் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே பேலன்ஸ்டாக போகுது. இவங்க ஏன் வந்தாங்க அவங்க ஏன் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இல்லை படம் எங்கேயும் போர்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே ஸ்க்ரீன் பிளே வைஸில் தான் இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். மோஸ்ட்லி கதை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸாக வந்தாங்கன்னா மோஸ்ட்லி கதை கனெக்ட் ஆகும். எதில் வேணால் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். பிரணவ்லாம் நல்லா நடிச்சிருக்கேன். அப்போ வினித் ஸ்ரீனிவாசன் பிரதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு.